தமிழ்நாட்டில் இன்று 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விரிவான விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு, விவரங்களை பகிர்ந்துக்கணும். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல நாளை 3 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நாளை தமிழகத்தில் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மற்றும் சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களில் நாளை கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் நாளை சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஷெலினா, விவரங்களுக்கு நன்றி.